Hi everyone, welcome to Excite Wealth in Tamil. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உடைய ரிட்டர்ன்ஸ் பிளஸ் எஃப்டி ரிஸ்கா மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்கான்ற கான்செப்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ வந்து ஒரு மவுண்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு மவுண்டன் இருக்கு. அந்த மவுண்டன் கீழே வந்து ஒரு பேஸ் கேம்ப்னு இருக்கும். ஸோ அந்த பேஸ் கேம்புக்கு போகக்கூடிய ரூட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரூட்டாக இருக்கும். சுற்றி வந்து மரங்கள் இருக்கும், சில்லுன்னு ஒரு கிளைமேட் இருக்கும். அந்த பேஸ் கேம்ப்ல வந்து ஒரு சின்ன ரிவர் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த பேஸ் கேம்புக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த மவுண்டனை கிளைம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு டீ ஷாப் இருக்கு. அந்த டீ ஷாப்ல இருக்கக்கூடிய பர்சன் என்ன பண்றாருன்னா, யார் வந்து அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டாலும் மேலே தயவு செஞ்சு போகாதீங்க. ஸோ மேலே போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். பிளஸ் ரொம்ப சில்லுன்னு கிளைமேட் இருக்கும்போது உடம்பு வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சில பேர் இறந்துருவாங்க. அப்படி மீறி நீங்க மேலே போனீங்கன்னா அங்கே என்ன இருக்கு, அங்கே வந்து ஒண்ணுமே இல்லை. ஸோ இது வந்து ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இதை கேட்டு நிறைய பேருக்கு வந்து போகிறதே கிடையாது. ஸோ யாருமே ட்ரையும் பண்ணல. ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் நீங்க இன்னைக்கு மேலே போயிருக்கீங்களா? அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் மேலே போனதே இல்லை. ஸோ அப்போ நீங்க எப்படி சொல்றீங்க மேலே போனால் வந்து ஒர்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது யாருடைய அட்வைஸை கேட்குறோன்றது பொறுத்து இருக்கு. இப்போ சில பேர் வந்துட்டு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எதனால பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னா, சில பேர் வந்து ஒரு ஸ்டாக்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்லை ஒரு யூனிட்லயோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ராங் டைம்ல எக்ஸிட் ஆயிருப்பாங்க, ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லாதனால. அப்போ அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால சில பேருக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப ரிஸ்கி, எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா, எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது, அதை பற்றி படிச்சும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து மோசமான விஷயம், இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இது வந்து ரிஸ்கான விஷயம், இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, திங்க் பண்ணுறதோ அனலைஸ் பண்ணுறதோ ரொம்ப டஃப். ஸோ அதை யாரும் பண்ண மாட்டாங்க. அதை பண்ணாமல் ஜென்ரலாக இது வந்து ரிஸ்கான விஷயம், இதில் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மவுண்டன் கிளைம்பரை பொறுத்த வரைக்கும், ஒருத்தர் மவுண்டனில் கிளைம் பண்ணுறாங்க, நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் நம்ம கிளைம் பண்ணுறவங்களை பற்றிலாம் நம்ம படிக்கிறோம், வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ கிளைம் பண்ணுறவங்க எல்லாருமே திடீர்னு போய் கிளைம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக சில மாதங்கள் இல்லை சில பேர் வந்து ஒரு வருஷம் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் எடுத்துப்பாங்க. மேலே போகும்போது தனியாக போக மாட்டாங்க, கூட ஒரு கைடன்ஸுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டை கண்டிப்பாக கூட்டிகிட்டு தான் போவாங்க. அப்படி தான் வந்து ஒரு மவுண்டனை கிளைம் பண்ணுறாங்க. நம்மளே ஒரு ட்ரெக்கிங் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மவுண்டனை கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு போவோம், ஒரு கைடை கூட்டிட்டு போவோம், இல்லை அதுக்கு முன்னாடி போன நண்பர்களை நம்ம கூட்டிட்டு போவோம். அந்த மாதிரி நம்ம ட்ரெக்கிங் போகுது, நமக்கு வந்து கண்டிப்பாக கால் வலிக்கும், மேலே போகும்போது மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும். பட் ஆனால் மேலே ரீச் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ரோட்ல வாக்கிங் போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. ஸோ சிமிலர்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் நம்ம வந்து ப்ராப்பரான ஆள்கிட்ட, அதாவது ஆல்ரெடி வெல்த் கிரியேட் பண்ணவங்க கிட்டயோ இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டயோ நம்ம அட்வைஸ் கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு அட்வைஸ் கிடைக்கும், ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு எஃப்டி இல்லை மியூச்சுவல் ஃபண்டுடைய கம்பேரிசனுக்கு வருவோமே, நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ல நமக்கு வந்து ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அந்த 6% இன்ட்ரெஸ்ட்ன்றது ஆக்சுவல் ரிட்டர்ன். பட் அதுல நமக்கு வந்து ஒரு 5 lakhs to 10 lakhs நீங்க வந்து இன்கம் ஸ்லாப்ல இருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து 20% டாக்ஸ் வரும். இதே 10 lakhs மேல இருந்துச்சுன்னா 30% டாக்ஸ் நமக்கு வரும். ஸோ இப்போ 5 lakhs to 10 lakhs நீங்க இப்போ இருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து 20% டாக்ஸும் போது அந்த 6%க்கு 1.2% டாக்ஸ் போகும். அப்போ நமக்கு நெட் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 4.8% ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 4.8% ரிட்டர்ன்ல இன்ஃப்ளேஷன் 6% போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எஃப்டில கிடைக்கக்கூடிய ரியல் ரிட்டர்ன் வந்து -1.2%. இதே மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஃபிக்ஸ்டா நமக்கு 6%, 7%, 10% நமக்கு கிடைக்காது. சில விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும், சில விஷயங்கள் வந்து நெகட்டிவா இருக்கும். பட் ஆனா ஒரு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல நம்ம வந்து ஸ்டே இன்வெஸ்டடா இருக்கணும். ஸோ நீங்க வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல ஸ்டே இன்வெஸ்டடா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 10% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10%ல நமக்கு வந்து டாக்ஸ் எவ்வளவு வரும்னா, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ல அப் டு 1 lakh ப்ராஃபிட்டுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய கெயினுக்கு வந்து நம்ம 10% டாக்ஸ் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 10% ரிட்டர்ன் கிடைக்குது, அந்த 10%ல 10% டாக்ஸ்னு கால்குலேட் பண்ணும்போது 1% வந்து டாக்ஸ்ல போயிடும். ஸோ 9% இருக்குது நெட் ரிட்டர்ன். அந்த 9%ல இன்ஃப்ளேஷன் 6% மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து 3% ரியல் ரிட்டர்ன் கிடைக்கும். அப்போ ரியல் ரிட்டர்ன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல 3%, எஃப்டில வந்து -1.2%. ஸோ டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து 4.2% கிடைக்கும். இந்த 4.2% ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ்க்கு நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து ஹியூஜ் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். இதை பத்தின ஒரு டீடைல் ஸ்டடி வந்து இன்னொரு வீடியோல நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து ஒரு மல்டி கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும், ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும், லம்சமா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும்ன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு மல்டி கேப் ஃபண்ட்ல மந்த்லி ஒரு 5,000 rupees ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ரிட்டர்ன், அதாவது August 31st 2020ல ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பாராக் பரிக் லாங் டர்ம் equity ஃபண்ட்ல இன்னைக்கு வேல்யூ வந்து 4.36 lakhs ரிட்டர்ன்.
நெக்ஸ்ட் வந்து குவாண்டம் ஆக்டிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 4,17,000 இன்னைக்கு வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கெனரா ரொபேகோ ஈக்விட்டி டைவர்சிஃபைட் ஃபண்ட் 3.84 lakhs இருக்கு வேல்யூ இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிஜிஐஎம் இந்தியா டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 3.83 lakhs இருக்கும். நெக்ஸ்ட் யூடிஐ ஈக்விட்டி ஃபண்ட்ல 3.82 lakhs ரிட்டர்ன் இருக்கும். ஸோ ஒரு 10% வந்து 15% ரிட்டர்ன் வந்து ஒரு 5 year ரிட்டர்ன்ல கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் 10 year எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மந்த்லி எஸ்ஐபி ஒருத்தர் 5,000 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு குவாண்டம் ஆக்டிவ் ஃபண்ட்ல 12.9 lakh ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட்கோ இந்தியா மல்டி கேப் ஃபண்ட்ல 11.35 lakhs இன்னைக்கு வேல்யூ இருக்கு. கோடெக் ஸ்டாண்டர்ட் மல்டி கேப்ல 11.27 lakhs ரிட்டர்ன்ஸ் இருக்கு. யூடிஐ ஈக்விட்டி ஃபண்ட்ல 11 lakhs ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஈக்விட்டி ஃபண்ட்லயும் 11 lakhs வேல்யூ இருக்கு. ஸோ 11.84ல இருந்து 14% ரிட்டர்ன் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. 15 year எஸ்ஐபி ரிட்டர்ன். ஸோ ஒரு 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது 5,000 rupees எஸ்ஐபி வந்து 15 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு வேல்யூ 26.84 lakhs. ஸோ ரிட்டர்ன் வந்து 13.5%. இது வந்து ஐடிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்ட்ல. நெக்ஸ்ட் வந்து குவாண்டம் ஆக்டிவ் ஃபண்ட்ல 9 lakh இன்வெஸ்டட் 25 lakhs வேல்யூ இன்னைக்கு கரண்ட் வேல்யூ. யூடிஐ ஈக்விட்டி ஃபண்ட்ல 9 lakh இன்வெஸ்டட் 25 lakhs வேல்யூ. கெனரா ரொபேகோ ஈக்விட்டி டைவர்சிஃபைட் ஃபண்ட்ல 9 lakh இன்வெஸ்டட் 24 lakhs வேல்யூ. ஆதித்ய பிர்லா ஈக்விட்டி ஃபண்ட்ல 9 lakh இன்வெஸ்டட் இன்னைக்கு வேல்யூ 23.4 lakhs. ஸோ ஒரு 11.8%ல இருந்து 13.5% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 20 year எஸ்ஐபி ரிட்டர்ன். ஸோ 20 yearsக்கு முன்னாடி 5,000 rupees எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 12 lakhs இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹெச்டிஎஃப்சி ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்னைக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 86 lakhs. ஆவரேஜ் ரிட்டர்ன் 17.24%. நெக்ஸ்ட் ஃபண்ட் வந்து ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஈக்விட்டி ஃபண்ட் 12 lakh இன்வெஸ்டட் இன்னைக்கு வேல்யூ 86 lakhs வேல்யூ. ஆவரேஜ் 17.22%. ஃபிராங்க்லின் இந்தியா ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்டட் 12 lakhs இன்னைக்கு வேல்யூ 81.34 lakhs. 16.73% ரிட்டர்ன். ஐசிசி ப்ரூடென்ஷியல் மல்டி கேப் ஃபண்ட்ல 12 lakh இன்வெஸ்டட் இன்னைக்கு வேல்யூ 71 lakhs. 15.65 ரிட்டர்ன். டாரஸ் மல்டி கேப் ஃபண்ட்ல 12 lakh இன்வெஸ்டட் இன்னைக்கு வந்து 54 lakhs. ஸோ 13.5%ல இருந்து 17.24% வரைக்கும் எஸ்ஐபியில் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து லம்சம். ஸோ ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 5 yearsக்கு முன்னாடி ஒரு 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வேல்யூ வந்து 1.86 lakhs. இது வந்து பாராக் பரிக் லாங் டர்ம் ஈக்விட்டி ஃபண்ட்ல. நெக்ஸ்ட் வந்து குவாண்டம் ஆக்டிவ் ஃபண்ட்ல 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து 1,81,000. நெக்ஸ்ட் வந்து கெனரா ரொபேகோவோட ஈக்விட்டி டைவர்சிஃபைட் ஃபண்ட்ல 1,59,000 இன்னைக்கு வேல்யூ. நெக்ஸ்ட் யூடிஐ ஈக்விட்டி ஃபண்ட்ல 1.56 lakhs இன்னைக்கு வேல்யூ. நெக்ஸ்ட் கோடெக் ஸ்டாண்டர்ட் மல்டி கேப்ல 1,56,000 வேல்யூ. ஸோ 9.3%ல இருந்து ஒரு 13% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இது வந்து 5 year ரிட்டர்ன். நெக்ஸ்ட் 10 year ரிட்டர்ன். ஸோ 10 yearsக்கு முன்னாடி ஜஸ்ட் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்வெஸ்ட்கோ இந்தியா மல்டி கேப் ஃபண்ட்ல இன்னைக்கு வேல்யூ 2.96 lakhs. யூடிஐ ஈக்விட்டி ஃபண்ட்ல 2.8 lakhs. கோடெக் ஸ்டாண்டர்ட் மல்டி கேப்ல இன்னைக்கு வேல்யூ 2.77 lakhs. குவாண்டம் ஆக்டிவ் ஃபண்ட்ல 2.63 lakhs. கெனரா ரொபேகோவுடைய ஈக்விட்டி டைவர்சிஃபைட் ஃபண்ட்ல 2.5 lakhs. ஸோ 9.64ல இருந்து 11.47 வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு 10 yearல. நெக்ஸ்ட் 15 year ரிட்டர்ன். ஃபிராங்க்லின் இந்தியா ஈக்விட்டி ஃபண்ட்ல 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வேல்யூ 6.74 lakhs. 13.56% ரிட்டர்ன். நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி ஈக்விட்டி ஃபண்ட்ல 1 lakh இன்வெஸ்டட் 6.6 lakhs. 13.4% ரிட்டர்ன். யூடிஐ ஈக்விட்டி ஃபண்ட்ல 1 lakh இன்வெஸ்டட் 6.6 lakhs. நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட்ல இன்னைக்கு வேல்யூ 6.46 lakhs. கெனரா ரொபேகோ ஈக்விட்டி டைவர்சிஃபைட் ஃபண்ட்ல 6.46 lakhs. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஈக்விட்டி ஃபண்ட்ல 6.34 lakhs. ஸோ 13% வந்து 13.56% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு டாப் 5 ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் 20 year ரிட்டர்ன். HDFC equity fund la 1 lakh invested is today 27 lakhs. Franklin India equity fund 1 lakh invested is 22 lakhs. Aditya Birla equity fund la 1 lakh invested is 17 lakhs. ICICI Prudential multi cap fund la 1 lakh invested is 16 lakhs. Taurus Star Share multi cap fund la 1 lakh invested is 10 lakhs today. So 12% ல இருந்து 17% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. So this is the kind of wealth ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைச்சிருக்கு. ஸோ எஃப்டிலயோ ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்லயோ இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது நமக்கு சேஃப்.
பட் அது வந்து நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணாது. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ரிஸ்க் இருக்கு. பட் அந்த ரிஸ்க் வந்து கால்குலேட்டிவ் ரிஸ்க் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு லாங் டர்ம்ல நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கும், ஃபிக்ஸடா ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபிக்ஸடா நமக்கு கிடைக்காது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் இருக்கும். பட் லாங் டர்ம்ல எவ்வளவு ஒரு ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கு நீங்க பாருங்க. ஸோ ஃபிக்ஸடா நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்றது இன்னைக்கு சேஃபா இருந்தாலும் லாங் டர்ம்ல அது ரிஸ்க் தான். ஏன்னா வந்து இன்ஃபிளேஷனை பெருசா பீட் பண்ணாது, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் இருந்தாலும் லாங் டர்ம்ல இன்ஃபிளேஷனை பீட் பண்ணும், நமக்கு நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மல்டி கேப் ஃபண்ட்ல எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எவ்வளோ பொட்டன்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்றதுக்காக தான் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபியூச்சருக்கான கேரண்டி கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் வந்து ரெக்கமெண்டட் ஃபண்ட்ஸ்ன்றதும் கிடையாது. நீங்க வந்து ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு நீங்க டிசைட் பண்ணணும். அந்த பர்பஸ் எவ்வளவு வருஷம் கழிச்சு இருக்கு அதை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்றத பொறுத்து நீங்க வந்து ஃபண்டை சூஸ் பண்ணணும். ஸோ எப்பவுமே ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய அட்வைஸை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்ல ஆல்ரெடி வெல்த் கிரியேட் பண்ணவங்களுடைய அட்வைஸை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ். இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.